அதனை குறித்த மகத்தான ஜபத்தை செய்து ஜபத்தின் பிறநாள் வளர்த்தை பெறலாம் என்று வந்திருக்கிறோம். என் உடனே இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களை ஒருநிலைப்படுத்தி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 வகை ஆசை பைகளை அகற்றி ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மலங்களை மலங்கள் என்றால் ஆலயத்துக்கு ஒரு தேங்காயை பொருளாக எடுத்து செல்லுகின்றோம். ஆணவம் என்ற நாரை அகற்றுகிறேன். பிறகு கர்மம் என்று சொல்லக்கூடிய கடினமான ஓட்டை உடைத்தால் மாயை என்ற வெண்மையான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் ஆண்டவன் இதை வைத்து, ஆண்டவா இது போன்று வெண்மையாக இருக்கிறது என் இதயம், இந்த வெண்மையான இதயத்தை நீ மென்மையாக குடியிருக்க வேண்டும் என்பதற்காக தேங்காய் உடைச்சு காட்டுறோம். ஆனால் இதயத்தை திறந்து காட்ட முடியாததால் அது ஒரு பொருளாக வைத்து காட்டுகின்றோம். அப்படியே இப்பொழுது ஆண்டவனை குறித்து மகத்தான தபத்தை செய்ய வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. என்னுடைய அண்ணன் ஆகாய வீரர் அந்த தவச்சாலையை சுற்றி யாருமே வராத வண்ணம் வலம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். புறப்படி மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசையிலும் ஒவ்வொரு கோயிலும் சேவலை பார்த்து படிக்குது பாட்டி பதில் சொல்லி அண்ணன் தவம் மிகவும் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றார். யாரும் வரவில்லை. அடுத்த திசை மாமா உங்களை தூயின சேவலை பார்த்து படிக்குது பாட்டி பதில் சொல்லி கேட்டு மாமா பழகிடலாம் மாமா பழகிடலாம். ஊர்வசி சுவாமி விளைத்தபடியே
பூலோகம் வந்து விட்டோம். யாரோ ஆகாய வீரனாமே அவருடைய தவணையை கெடுக்க வேண்டும் சாமி உரைத்தாரு. யார் தெரியுமா? யாருடி? ஏண்டி அவர் தவணையை கெடுக்கவில்லை என்றால் நம்ம தேவலோகத்திற்கு ஆபத்து. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் தேடி பாருங்க. தேடி பாருங்க. ஐயோ ஏய்